வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற புனித வெள்ளி சிறப்பு கூட்டு திருப்பலியில் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உயிர் நீத்த தினமான புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி தேவாலய வளாகத்தில் உள்ள கலையரங்கில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் இறைவார்த்தை சிறப்பு கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் சொரூபத்தை பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தந்தைகள் முத்தமிட்டனர். அதைத் தொடர்ந்து இயேசுவின் சொரூபத்தை பக்தர்கள் மத்தியில் கொண்டு செல்லும் போது பக்தர்கள் முத்தமிட்டு வழிபட்டனர். இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை நினைவு கூறும் வகையில் புனித வெள்ளி சிறப்பு கூட்டு திருப்பலி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உயிர் நீத்த தினமான புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. அதனை தொடர்ந்து கலையரங்கத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் இறைவார்த்தை வழிபாடு சிறப்பு கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சொருபாதத்தை பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்கு தங்கைகள் முத்தமிட்டனர். அதனை தொடர்ந்து பக்தர்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு பக்தர்கள் முத்தமிட்டு இதில் வழிபட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வின் செய்திகளுக்காக நாகையிலிருந்து செய்யது நிஜாமுதீன். இதேபோல் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற தூய தேற்றவு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு நேற்று காலை சிலுவை பாதை வழிபாடு நடைபெற்றது. மாலை திருச்சிலுவை ஆராதனைகள் மற்றும் திரு சடங்குகள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாக அரங்கில் நடைபெற்ற திருச்சிலுவை ஆராதனை, திரு சடங்குகள் மற்றும் மரிக்கொழுந்து வழிபாட்டில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு இயேசு பிரானுக்கு மரிக்கொழுந்து மலர் சாற்றி வழிபட்டனர். இன்று நள்ளிரவு இயேசு பிரான் மீண்டும் உயிர்த்தெழும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது.